வணக்கம். வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம். திருவள்ளுவர் புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் மிக மிக அற்புதமாக குறளை சொல்லியிருப்பார். எழுபிறப்பும் தீயவை தீண்டா, படிபரங்க பண்புடை மக்கள் பெரு. 7 வகை பிறப்பும் தீயவையே தீண்டாதுங்க. நல்ல மக்கள், பண்புடைய மக்களை பெறின். அது என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இல்வாழ்க்கை என்பது இருக்கிறது, இது அந்த ஒருவரோடு முடிந்து விடுகின்ற கதை அல்ல. நம் முன்னோர்கள், முப்பாட்டன், பாட்டன், பிறகு தாத்தா, அப்பா, அம்மா, நம் குழந்தைகள், பேரன் என்ற இந்த வம்ச விருத்தி என்பது அது அப்படியே அந்த வம்ச மரம் வளர்த்து கொண்டே போக வேண்டும். அது கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மரம் என்றால் அது கனி கொடுக்கணும், இல்லைன்னா கனி கொடுக்காவிட்டால் அதற்கு சிறப்பு கிடையாது. அதேபோல் மனித வாழ்க்கையில், இல்வாழ்க்கையில், இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய வம்சமானது விருத்தி அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் செய்த பாவங்கள், அவனுக்கு செய்த துன்பமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். 7 பிறப்பும் தீயவை தீண்டா. பாருங்க, வள்ளுவர் 7 பிறப்பு என்பதை ஒத்துக்கொள்கிறார். அநேக பேர் சொல்லுவாங்க வள்ளுவருக்கு மறுபிறப்பு நம்பிக்கை இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆணித்தரமாக சொல்லுகிறார். 7 வகை பிறப்பு உண்டு. நல்வினை தீவினை பயனாக 7 வகை பிறப்பை மனிதர்கள் எடுக்கிறார்கள். அது என்ன 7 வகை பிறப்பு என்றால், ஊர்வன, நீர்வாழ்வன, பரப்பன, 4 கால் பிராணிகள், மனிதர், தேவர், தாவரம். ஒரு செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்றாற் போல இந்த 7 பிறவிகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் மனிதனாக பிறந்தவன் அடுத்த உயர்ந்த நிலை, தேவநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தான தர்மங்கள் எல்லாம் செய்வது. நல்ல பண்புடைய மக்களை பெறுவது அதில் ஒரு முக்கியமான கூறு, இல்லறத்தின் கூறு. அதைத்தான் வள்ளுவர் கூறார். 7 வகை தீயவையும் தீண்டாது. பண்புடைய மக்களை பெற்றால் அவர்கள் நீத்தார் கடலை செய்வார்கள். தகப்பனுக்கு, தாத்தா, பாட்டிக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, அன்பு, பண்பு, பாசம், நேசம், அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். தீயவை தீண்டாது. பாருங்கள், வள்ளுவர் எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயத்தை, ரொம்பவும் ஆன்மீகத்தினுடைய அணுக்கமான ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம். இதை 7 பிறவியை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அந்த வம்ச விருத்தி அடையவில்லை என்றால் ஒருவனுடைய துன்பங்கள் போகவே போகாது. அவன் அதுக்கு மேல்நிலையான பிறவியை அடைய முடியாது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். வள்ளுவர்களுடைய அந்த நுணுக்கமான கருத்து மிகவும் அற்புதமானது, ஆன்மீகத்தினுடைய நுணுக்கம் நிறைந்தது என்பதை புரிந்து கொள்வோம். வணக்கம்.